ஹலோ மீடியா கிட்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, SA20 வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி ஆரம்பிக்குது. எஸ், எனக்கு தெரிஞ்சு ஐபிஎலுக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு பிரான்சைஸ் லீக் அப்படின்னா அது SA20 அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப சாலிடா அவங்க நிறைய விஷயங்கள் பண்றாங்க. எஸ், பாக்குறதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நாளைக்கு வந்து அது எங்க பார்க்கலாம் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் ஒரு வீடியோ வரும், கண்டிப்பா பாருங்க. இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அவங்களோட ஸ்குவாட் பத்தி தான் இதுல நம்ம பேச போறோம். எஸ், நம்ம சிஎஸ்கேவோட ஓனர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸோட ஓனரும் ஆப்வியஸ்லி இவங்களோட டீம் தான் அது, ஓகேவா? சோ இதோட கேப்டனா வந்து ஃபேப் டு பிளிசிஸ் அவர் இருக்காரு. எஸ், ஃபேப் டு பிளிசிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க, அவர் சிஎஸ்கேவோட ஒரு செல்ல பிள்ளை அப்படின்னே சொல்லலாம். ஆப்வியஸ்லி வந்து ஐபிஎல்ல மிஸ் ஆகுறாரு, ஆனா வந்து வேற எங்கேயுமே மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு SA20லயும் அவர் தான் கேப்டன், அண்ட் அப்புறம் வந்து டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ்லயும் அவர் தான் கேப்டன் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், சவுத் ஆப்பிரிக்கா டீமோட ரொம்ப பெரிய டேலண்ட் அவரு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான பேட்ஸ்மேன் அப்படின்னே சொல்லலாம். 2014 இருந்தே அவர் ஆடிட்டு இருக்காரு, ஆனா அங்கங்க தான் வாய்ப்பு கொடுக்கப்படுது. பட் ஒரு நல்ல பிளேயர் அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டீம்ல இருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா லியூஸ் டு ப்ளூவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெபியூட் வந்து 2015 ஆன ஒரு பிளேயர், சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர் தான் அவரு. ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா வந்து சிபோனல்லா மெக்கானியா, அவர் போன வருஷம் ரொம்ப நல்லா பண்ணாரு. ஆக்சுவலி 26 வயசு தான் வந்து ஆகுது. அவரும் ஒரு பேட்டர், அவரே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்தபடியா வெயின் மேட்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டர், அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா ஆல்ரவுண்டர்ஸ்ல ரொமாரியோ செஃப்கர்ட் இருக்காரு, அடுத்து கெயில் சிம்மன்ஸ் இருக்காரு, மொயின் அலி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு, டேவிட் வைஸ் எஸ் நமீபியாக்காவும் ஆடி இருக்காரு, சவுத் ஆப்பிரிக்காவும் ஆடி இருக்காரு, அவர் இருக்காரு. அடுத்தபடியா வந்து டயான் கைலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கதான் இருக்காரு. விக்கெட் கீப்பர்ஸ்ல ரோனம் ஹெராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயரும், அடுத்தபடியா டொனோவன் ஃபெரீரியா வந்து நீங்க பாருங்க, வாட்ச் அவுட் பிளேயர், கண்டிப்பா ஒரு பயங்கரமான டேலண்ட் அவரு. சவுத் ஆப்பிரிக்கால இடம் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாங்க, சின்ன பையன் தான். பட் ஆனா அந்த வேர்ல்டு வந்து அவரோட டேலண்ட்டை கூடிய விரைவில் பார்க்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. கமிங் டு தி பவுலர்ஸ் டிபார்ட்மெண்ட், ஒரு நல்ல பவுலிங் யூனிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வச்சிருக்காங்க. நாண்ட்ரே பர்கர் ரீசன்ட் சென்சேஷன் அப்படின்னே சொல்லலாம் அவரு. அதுக்கு அடுத்தபடியா ஜெரால்டு கோட்ஸே அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு. லிசார்ட் வில்லியம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு. ஆரோன் பான்கிசோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு. சாம் குக் இருக்காரு. ஜகீர் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருக்காரு. இம்ரான் தாகிர் இன்னமும் அந்த கட்ட ஓடிக்கிட்டு தான் இருக்கு, அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸோட ஒரு ஸ்குவாட். அண்ட் ரொம்ப ஒரு சூப்பரான டீம், போன வாட்டி ஃபைனல் ஆடின டீம். ஸோ டெஃபினெட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டியும் வந்து சம்திங் அவங்க ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். சோ உங்களோட கருத்து இந்த டீம் பத்தி என்ன? நீங்க SA20 பாப்பீங்களா இல்ல இந்த சீசன்ல இருந்து கண்டிப்பா பாருங்க, அது ரிலேட்டடாவும் நம்ம வீடியோஸ் போட போறோம். சோ உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எடுவர்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாப்ல இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுல இருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் பிரைஸ்ல வித் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு, பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்கு. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்க.